ஸ்டடி தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்கவாசன் நடுநிலைப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க கதை பேர் பறவைகளின் போட்டி. அதை எழுதியவங்க ஆசிரியர் பயிற்றுனர். ஒரு ஊரில் ஒரு கிளிராஜா இருப்பாங்களாம். அவங்க எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு சிறுவர்களுக்கான போட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களாம். அதனால் எல்லா பறவைகளும் போய் ஏதாச்சும் விளையாட்டு சாமான் இருக்கா அப்படின்னு தேடி இருப்பாங்களாம். கிடைக்குமா எல்லா பறவைகளுக்கும். அதை வச்சு போட்டி ஆரம்பிப்பாங்களாம். போட்டி கொஞ்சம் நேரத்தில் தொடங்கிடுமா. அதை கிளி சொல்லுமா, முதல்ல பந்து காக்கையில் பந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதில் ஒரே ஒரு பறவை மட்டும் அடிக்காமல் போயிடுமா. அடுத்து இந்த மாதிரி போட்டி நடந்து முடிஞ்சிருமா. அந்த கிளி சொல்லுமா, நீ தோத்துட்ட, நீ போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிராஜா சொல்லுவாங்களா, இல்லை நீ இரு, அது ஒன்றும் தோக்கலை, இல்லை தெரியாமல் அடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்காக கிளிராஜா சொல்லுவாங்க, நீங்களாம் ஓய்வெடுங்க, நாங்கள் போய் பழங்கள் பரிசுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு அந்த கிளி மட்டும் அவளை கொடுக்காம இருக்கணும். அந்த கிளிராஜா எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்துருவாங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாரையும் தோக்கடிக்க விடன்னு சொல்லுறது. நன்றி, வணக்கம்.